சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அமீர் சாருக்கும் சூர்யா சாருக்கும் இடையில சண்டை, வாடிவாசல் வந்து பிரச்சனை. அமீர் சார் இருந்தால் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்லேருந்து வெளியே போயிட்டாரு. 100% விழுக்காடு. சூர்யா சார் வந்து அமீர் இருந்தால் நான் வரமாட்டேன், நான் படத்தில் நடிக்க மாட்டேன். அமீர் பாய் வாஸ் ஸோ ஹாப்பி. இவங்க 2 பேரும் மீட் பண்ண காட்சியை மட்டும் வீடியோ எடுத்துருந்தோம்னா அவ்வளோ நெகிழ்வாக இருக்கும். அவங்க பேசினது அண்ட் ஈவன் வாடிவாசல் குறித்து கூட பேசினாங்க. இவங்க 2 பேர் பிரச்சனை இல்லை, 2 பேரும் நல்ல நண்பர்கள். நீங்கள் ஒரு முட்டுப்புள்ளி, அதனால வெற்றிமாறன் சாரோடது இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்களுடைய முதல் படத்தோட இயக்குனருக்கும் இவருக்கும் பிரச்சனை, அந்த படத்துலேருந்து அவர் வெளியேறிட்டாரு அப்படிலாம் வந்து நிறைய அருண் விஜய் அடுத்ததெல்லாம் அடிச்சாருங்க. அதான் சார். ஆனால் சார் அதை பற்றியெல்லாம் நான் கமெண்ட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, லைலா சொல்கிற டைலாக் மாதிரி தான். நான் உன்னை மறக்கவும் இல்லை, உன்னை நினைக்காம இருக்கவும் இல்லைன்ற மாதிரி தான் இவங்கெல்லாம். கணேஷ் சார் வணக்கம். வணக்கம். அமீர் சாருக்கும் சூர்யா சாருக்கும் இடையில சண்டை, வாடிவாசல் வந்து பிரச்சனை. அமீர் சார் இருந்தால் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங்லேருந்து வெளியே போயிட்டாரு. இப்படிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் ரீலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரையும் மீட் பண்ண வச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் நானும் பார்த்தேன். உண்மையிலேயே பிரச்சனை இருந்ததா, அதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான். கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு. 100% விழுக்காடு. சூர்யா சார் வந்து அமீர் இருந்தால் நான் வரமாட்டேன், நான் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படி நான் அப்படி சொல்கிறேன் வெளியிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பார்க்கும்போது என்னமோ வந்து இந்த பிசிராந்தர் யாரும் அந்த கோப்பெருன் இவர் இருப்பார் ராஜா, இவங்க 2 பேரும் பார்த்த மாதிரி பயங்கரமாக கட்டி பிடிச்சி இன்னொரு அந்த 2 பேரும் சேர்ந்தபோது கண்கள் பணித்தன அப்படின்வாங்களே, அந்த ரேஞ்சிலேருந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையா, உண்மையாகவே பிரச்சனையா, இவங்க 2 பேர் பேசிட்டு வேற இருந்தாங்க. அவங்க 2 பேரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. அதான் இது வந்து மீடியா சொல்கிற விஷயம். அண்ட் எங்கே விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தார் சூர்யா சார். எப்படி இன்னஜி இப்படி தான் ஆரம்பிப்பார். ஸோ பெரிய கோபம் அப்படிலாம் அந்த பாராமுகமாக இருந்து, இல்லை இந்த மீட்டிங்கே வேண்டாம் நானும் நீங்களும் மட்டும் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட தான் ஹீ டிசைட்ஸ், ஹீ கால்ஸ் த ஷார்ட்ஸ். பட் அவர் சொன்னார் அமீரையும் கூட்டினுவாங்க நீங்கள். அப்புறம் நான் சொன்னேன், சார் அமீரை நான் கூப்பிட்றது இருக்கட்டும், அமீர் நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் என்ன எப்படி கூப்பிட்டீங்களோ அது மாதிரி. உடனே அவர் சூர்யா சார் எந்த விதமான நோ அப்ரஹென்ஷன்ஸ், நோ இனிபிஷன்ஸ், உடனே கூப்பிட்டாரு. அமீர் பாய் வாஸ் ஸோ ஹாப்பி. இவங்க 2 பேரும் மீட் பண்ண காட்சியை மட்டும் வீடியோ எடுத்துருந்தோம்னா அவ்வளோ நெகிழ்வாக இருக்கும். அவங்க பேசினது அண்ட் ஈவன் வாடிவாசல் குறித்து கூட பேசினாங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா? இல்லை, அப்டேட் கொடுக்கறதுக்கு நான் அதோட பட தயாரிப்பாளர் இல்லையே. ஆனால் வாடிவாசல் நிச்சயமாக இவங்க 2 பேர், இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க, 100% பண்ணுவாங்க. ஸோ அந்த தெளிவு எல்லாருக்கும், இவங்க 2 பேர் பேசும்பொழுதே அந்த தெளிவு கேட்டுன்னு இருந்த எனக்கு தெரிஞ்சுது. இதில் வந்து வாடிவாசல் வந்து போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக இவங்க 2 பேருக்கான சண்டையினால் கிடையாது. அது வந்து அவங்களுடைய விஷயங்களுக்குள்ளே ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், இல்லை கால் ஷீட் எதுவாக இருக்கலாம். உறுதியாக இறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக நடக்கும் அந்த படம். இவங்க 2 பேர் பிரச்சனை இல்லை, 2 பேரும் நல்ல நண்பர்கள். நீங்கள் ஒரு முட்டுப்புள்ளி, அதனால வெற்றிமாறன் சாரோடது இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்களுடைய முதல் படத்தோட இயக்குனருக்கும் இவருக்கும் பிரச்சனை, அந்த படத்துலேருந்து இவர் வெளியேறிட்டாரு அப்படிலாம் வந்து நிறைய அருண் விஜய் அடுத்ததெல்லாம் அடிச்சார்ல. அதான் சார். ஆனால் சார் அதை பற்றியெல்லாம் நான் கமெண்ட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, சொந்த அண்ணனா பாவிக்கிறாரு. ஈவன் நேற்றுக்கு பேசியிருந்த போது கூட சொல்லியிருந்தார், பாலா அண்ணா வீட்டுக்கு போனேன், பேசினேன், வந்தேன். அவங்க 2 பேர் சார், இது வந்து எங்கள் டைலாக் மாதிரி தான். இல்லை லைலா சொல்கிற டைலாக் மாதிரி தான். நான் உன்னை மறக்கவும் இல்லை, உன்னை நினைக்காம இருக்கவும் இல்லைன்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் லவ்வர் பாய்ஸ். இவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய என்ன தடைகள், டிஃப்ரென்சஸ்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை பேசிட்டாங்கன்னா எல்லாமே they will sink all the differences. ஏன்னா the respect and love they have for each other, it's just like a family சார். ஸோ இப்போ எனக்கும் சூர்யாவுக்கும் சண்டை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா நான் வந்து நாட் மச் ஷார்ட் ஆஃப்டர். யாரும் சண்டை போட மாட்டீங்க, அது எல்லாருக்கும் தெரியும் சார். ரொம்ப நன்றி. ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒரு குட்வில், ஒரு குட் ரெப்புடேஷன். ஸோ ஜென்ரலாகவே முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னாலே ஐ வில் கோ டுவார்ட்ஸ் கன்சென்சஸ். ஸோ தட்ஸ் மை பர்சனாலிட்டி. பட் இருந்தால் கூட என்ன வேணால் நடக்கலாம். பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட் இந்த நாங்கள் இருக்கோமே, இந்த ஒரு குடும்பம், அது வந்து தொன்று தொட்டு நாங்கள்லாம் ரொம்ப சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதனால் அமாங்ஸ்ட் அஸ் நத்திங் வில் கோ ராங். ரீரிலீஸ்க்கு அப்புறமா தொடர்ச்சியாக படங்கள் தமிழில் பண்ண போகிறதா நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போது சமீபத்தில் அமீர் சாரையும் சூர்யா சாரையும் மீட் பண்ணது மௌனம் பேசியதே படம் தொடர்பாகவா இல்லை அடுத்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக? மௌனம் பேசியதே தொடர்பாக அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு
ரிலீஸ் பட அளவுக்கு நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் ஒட்டி மீடியாவை சோஷியல் மீடியாவை யூட்டிலைஸ் பண்ணி அப்புறமா அவருடைய அந்த நாஸ்டால்ஜிக் அந்த பூஜையிலேருந்து ஆரம்பித்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் 100வது நாள் போஸ்டர் வரைக்கும் ஒரு கான்செப்டாக பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. அதெல்லாம் பார்த்தாரு. அப்படி இப்போ இருந்தோம்ல, நம்மலாம் சுற்றிட்டு இருந்தோம்ல அப்படிலாம் ஜாலியாக, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அளவுக்கு முனைப்பாக எல்லா விஷயங்களையும் எடுத்து அந்த வாசகங்கள்லாம் சரியாக வச்சு அதெல்லாம் நாங்கள் எங்கள் வேலையை பண்ணோம். ஆனால் அவருக்கு அதெல்லாம் பார்த்துருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒவ்வொன்றா பார்த்து சொன்னார், இதெல்லாம் நான் பார்த்தேன் ஜி, நல்லா தான் எழுதியிருக்கீங்க. இவங்கெல்லாம் வந்தது, விஜய் வந்திருந்தார், விக்ரம் வந்திருந்தார், பாலு மகேந்திரா சார் வந்திருந்தார். ஸோ இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த நினைவுகள் எங்களுக்கு வந்து வெரி ப்ளசன்ட் மெமரிஸ். இது மௌனம் பேசியதுக்கு என்னை கூப்பிட்டது எதுக்குன்னா, ஹீ சின்சியர்லி வாண்டட் டு அப்ரிஷியேட். ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், உங்களுக்கு படம் பார்த்தீங்களா ஜி? இல்லை பார்க்கணும், நான் ரசிகர்களோட பார்க்க போகிறேன், ஷூட்டிங் போயின்னு இருக்கு, இப்போ அந்த கருப்பு டப்பிங் கூட போயிருந்ததுன்னு சொல்லியிருந்தார். நம்மலாம் போகலாம், நம்ம எப்படி போனோமோ முதல்ல அந்த மாதிரி போகலாம் அப்படின்னாரு. எங்கே ஜி நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லி எங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க. அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே டப்பிங் முடிச்சுட்டு தான் இப்போ வரேன், உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்தேன். முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 1/2 hour பேசலான்னு நினச்சேன். ஆனால் இது செட் ஆகாது 1/2 hourன்னு சொல்லி மத்தியானம் 1:45 ஆரம்பித்தோம், 5 மணி வரைக்கும் பேசியிருக்கோம். ஓகே, தட் இட் செல்ஃப் ஷோஸ் த டீப் கனெக்ஷன் தட் வி ஹாவ். அப்போ பேசும்போது நான் சொன்னேன், ஜி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், கமலா தேட்டரில் மௌனம் பேசியது 2 பண்ண போகிறோம், நீங்கள் தான் ஹீரோ, தெரியுமா ஜி உங்களுக்கு? என்ன அப்படியா? சரி ஜி, நீங்கள் தான் நந்தா, நீங்கள் ஏதோ சொல்லி நான் வேணான்னு சொல்லுவேண்ணா, எல்லாம் பண்ணிடலாம் ஜி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தராக எல்லாம் பண்ணலாம். இன்னொன்று கூட அனௌன்ஸ் பண்ணேன் ஜின்னு, உங்கள் தம்பி கார்த்திக், அமீர் அண்ட் அபராஜித் ஃபிலிம்ஸு பருத்தி வீரன் 2ன்னு போட்டால் அது டைட்டிலில் ப்ராப்ளம் வரும், ஆனால் இதே காம்பினேஷனில் 2வது படம் அப்படின்னா வெரி குட். நீங்கள் ஜாலியாக சொல்கிறீங்களா இல்லை சீரியஸான கான்வர்சேஷன்? இல்லை சீரியஸாக தான் நான் சொன்னேன். அவர் வந்து நல்லது பண்ணலாம், நிச்சயமாக நம்ம பண்ணலாம் ஜி அப்படின்ட்டாரு. நிச்சயமாக நம்ம சேர்ந்து பண்ணணும். இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு, இப்போ வந்து 100 கோடி 200 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஜி. நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஜி, இதில் என்ன இருக்குது, நம்மலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். He gave the green signal. இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். இப்போ நான் பேசும்போது உங்ககிட்ட சிரிப்பாக பேசுகிறேன், ஆனால் அது சீரியஸாகவே ஒரு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுன்றது நாங்கள் மென்டலாக we have decided. படங்கள் வந்து பண்ண போது அனௌன்ஸ் பண்ணீங்க இல்லையா, அதுலேயே ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம். இல்லை இது 5வது படம். ஏன்னா அந்த படங்கள்லாம் வந்து 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய படங்கள், ஒரு 4 தரமான திரைப்படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 2 படங்கள் எல்லாம் முடிவாயிருக்கு. அதெல்லாம் டீட்டெயில்டாக இன்னும் 2 படங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்? ப்ராபப்ளி இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் எல்லாமே அந்த எல்லா டெக்னீஷியன்ஸையும் வி ஆர் ஃபார்மிங் அப். இது சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படம். பட் சூர்யா சாரோடதெல்லாம் யூ ஆர் டாக்கிங் அபவுட் 125-150 crores மினிமம், ஒரு 100 crores ஆகுது அந்த பட்ஜெட் இருக்கும். தட் டேக்ஸ் அ லிட்டில் லாங்கர். ஒன்று அவரோட அவைலபிலிட்டி, அவர் ஒரு தெலுங்கு டைரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, மலையாள டைரக்டர் வச்சு பண்ணுறாரு, இன்னும் சீரியஸ் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் என்னென்னு. பட் we were all on the same page mentally to make a movie under the banner of அபராஜித் ஃபிலிம்ஸ். உங்களோட முதல் படம் பாலா சாரோட பண்ணீங்க, 2வது படம் வந்து பாலா சாரோட அசோசியேட்டோட பண்ணேன். இப்போ 3வது படம் யார் வச்சு பண்ண போகிறீங்க? அமீர் சாரோட அசிஸ்டண்டா, அசோசியேட்டா? ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஆமாம் அமீர் சாரோட, ஆமாம் கரெக்ட் தான், அமீர் சாருடைய அசோசியேட்டு. அது பேர்லாம் நான் உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பீஷியஸ் டேல சொல்கிறேன். ஐ வில் இன்வைட் ஆல் ஆஃப் யூ. ஸோ கதைகள்லாம் தீர்மானம் ஆகிடுச்சு, எல்லாம் ஃபுல் ஸ்கிரிப்ட் இஸ் ரெடி. இப்போ ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒவ்வொன்றா ஃபார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வி வில் கம் அவுட் வித் தி பிக் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அது ஒரு படம். ஆமாம், வழியாக பரமகுரு பராத்பர குரு. ஸோ பாலா, அமீரோட அசோசியேட்டு. அமீருக்கான நிறைய அசோசியேட் இருக்காங்க, அதனால் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, நாங்கள் சொன்னால் தான் முடியும். இப்போது வெயிட் டில் த கர்டன் ரைசஸ். குறிப்பாக இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் சூர்யா சார் பேசும்போது தான் சொன்னீங்க இல்லையா? ஆமாம், தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கே ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. நிறையா தயாரிப்பாளர்லாம் வந்து பேலன்ஸ் மூட்டே போயிட்டாங்க. கரெக்ட். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியோட இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அப்பயுமே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது தான். அதாவது அப்பயுமே இப்போ நந்தான்ற திரைப்படம் எடுத்தேன், என்னோட டைரக்டர் வந்து
ஒரு வானலாவி வெற்றி கொடுத்த டைரக்டர் சேதுன்ற ஒரு படம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ நான் நந்தா திரைப்படம் எடுக்கும்பொழுது இப்போ அவருடைய பாலா சாருக்கோசரம் நான் ஏரியாக்கள்லாம் விற்றுருக்கணும் இல்லையா. ஏன்னா சூர்யான்றவர் ஒன்றும் முதல் படம் இல்லை, முன்னாடியே அறிமுகமானவர் தான். அவர் ஒரு ஹீரோ மேக்கர்னு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு ஏரியா கூட வியாபாரம் இல்லை. அப்பயே பார்த்தீங்கன்னா நான் ஓன் ரிலீஸ் தான் பண்ணேன், ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓன் ரிலீஸ். அப்பயும் அப்படி தான் இருந்தது. சரி, நந்தான்றது பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக சூர்யா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அடுத்ததுக்கு வாங்க மௌனம் பேசியது. அதில் பார்த்தா மற்றவங்கெல்லாம் அறிமுகம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரிஷா வந்து அறிமுகம், அப்புறமா லைலான்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோயின் இருக்காங்க. நந்தா கிட்டத்தட்ட அறிமுகம் மாதிரி தான். அப்புறம் ஒரு பொண்ணு நேஹா பென்சேன்னு வந்தாங்க, இயக்குனரே அறிமுகம் தான். அதில் வந்து கேமராமேன் இனிஷியலாக ராண்டி இருந்தார். ஸோ அடுத்தது தான் ராம்ஜி வந்தார். ஸோ சரி, அப்போ வந்து பட்ஜெட்டில் நான் எடுத்திருக்கேன் படம். ஸோ அப்போ யாராவது வாங்க வந்தாங்களா? அப்பயும் கிடையாது. நான் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணேன். ரெண்டுமே நான் ஓனாக ரிலீஸ் பண்ணி தான் மிகப்பெரிய சக்ஸஸ். ஆஸ் ஃபார் அஸ் என் பொருளை என்னோடய ரிஸ்க், பிஸ்னஸ் ரிஸ்க்கை இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா நான் எந்த படம் எடுக்கும் போதுமே நான் எந்த ஏரியாவும் விற்கிறதா இல்லை, எந்த சேட்டலைட் ரைட்ஸையும் நம்புறதா இல்லை, ஓடிடி ரைட் இதெல்லாம் இல்லாமல் நான் படத்தை முடித்து இங்கே லோக்கலாக எந்த கடனும் வாங்காமல், வட்டிக்கு கடன் வாங்காமல் நானாக அந்த படத்தை ஃபுல்லாக முடித்து அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிசிட்டி கொடுத்து அந்த படம் ஓடின பிறகு தான் வருவாங்க. இவங்க எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவங்க கேட்குற வேலைக்கு நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ என்னுடைய முடிவு ஃபுல்லாக என் கையில் பணம் இருக்கிற பட்சத்தில் தான் இந்த படம் பண்ணணும். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிசிட்டியும் நானே பண்ணி திரையரங்களுக்கு கொண்டு வந்து அது வெற்றி படமான பிறகு தான் ஏரியாக்களை விற்கணும் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கேன். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதனால் எனக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் பிரச்சனைகளாகவே தோணலை. இப்போது இண்டிவிஜுவலாக வந்து படம் தயாரிக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, எல்லாருமே ஒரு கம்பெனி கார்பரேட்டோட டைப் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஐடியா இல்லை. வெற்றியோ ஐடியா இருக்குது, நம்மளே பண்ணோம் இல்லை அப்படி இல்லை. பெரிய ரிஸ்க்கு தான் அது. 100 crores 150 crores ரிஸ்க்கு தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அந்த வேவ் லென்த்து, அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன் நான். பீப்புள் ஹூ வுட் லைக் டு இன்வெஸ்ட் இன் மை கம்பெனி. ஐ டோன்ட் வாண்ட் டு பாரோ மணி ஆன் இன்ட்ரெஸ்ட். அண்ட் நிறைய பேர் தே ஹேவ் எவின்ஸ்ட் கீன் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. நான் சொந்தமாக படம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி தயாரிப்பாளர் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் பண்ணுறாங்களே, ஓன் பண்ணி யாருமே பண்ணுறது இல்லையா. ஒரு இன்சியல் அமௌண்ட் மட்டும் போடுறாங்க, மற்றபடி 100 கோடினா ஒரு 10 கோடி தான் போடுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா வட்டி பிஸ்னஸ்ன்றது எனக்கு ஒத்து வராது ஒன்று. ஏன்னா அது ப்ராஜெக்டுடைய அதெல்லாம் திரைக்கு வராதில்ல. நான் கொடுக்குற வட்டி திரையில் தெரிய போகிறது இல்லை, அது சினிமாவுக்கு உபயோகம் இல்லை. அஃப்கோர்ஸ் இப்போ பணம் இருக்கிறவங்களும் வட்டிக்கு வாங்குறதுங்கிறது வேறு, அது ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ் விச் ஐ டோன்ட் நோ. என்னோடது எல்லாமே ஒயிட் மணி ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வர்றது தான் இட் வில் பி பெட்டர். ஒன்று நிறைய மூவி பண்ணலாம், இன்னொன்று தரமான படங்கள் பண்ணலாம், ப்ளஸ் பட்ஜெட்லேயும் படம் பண்ணலாம். 10 கோடி பட்ஜெட்டில் 4 படம், இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி படங்களும் பண்ணலாம். அதுக்கு மெயினாக வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஜாதகம் கரெக்டாக இருக்கணும். கட்டம் கரெக்டாக இருந்தால் நம்ம திட்டங்கள்லாம் வெற்றி பெறும். கட்டம் சரியாக இல்லைன்னா கவுந்துட வேண்டிதான். அதனால் ஓரளவுக்கு பிளான் பண்ணணும். அப்புறமா இறைவனுடைய அனுகிரகம் வந்தால் முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ நீங்கள் 20 வருடங்களுக்கு முன்னாடி படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்களோட சம்பளம், இயக்குனரோட சம்பளம் கூட பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ்லாம் பெரிதளவில் இருக்காது இல்லையா, கம்மியாக தான் இருக்கும். கிடையாது. பார்த்தீங்கன்னா யாருக்கு 2 படம் ஹிட்டானாலே 20 கோடி 30 கோடி சம்பளம் வாங்குறாங்க. இயக்குனர்கள் அவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க இல்லையா. இந்த அணுகுமுறை கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க கேட்குறாங்கன்றது ஒன்று. தயாரிப்பாளர் இப்போ இவங்க ஏன் கொடுக்குறாங்க? இப்போ எல்லா படமும் ஹிட்டுன்னு சொல்லி இது ஹிட்டு, அப்படி ஹிட்டு, இப்படி ஹிட்டுன்னு தயாரிப்பாளர்களே ஹீரோக்களுக்கு தன்னோட இந்த ரியாலிட்டியை சொல்லாமல் அடுத்த கால் ஷீட் வேணும்னு சொல்லி நட்டப்பாதையிலே போயிட்டுருக்காங்க. இந்த நஷ்டத்தை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னா ரியாலிட்டியை சொல்லணும். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். இதுதான் கொடுக்க முடியும், இதுதான் ஓடி இருக்கு, ஒரு சட்டத்திட்டங்கள், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிலாம் இருக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா, யார் அதை எழுதுகிறாங்களோ அவங்களே ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த வேலியே இது மேயிற மாதிரி அவங்களே போய் கால் ஷீட் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. தே டைல்யூட் ஆல் த ரெசல்யூஷன்ஸ் பாஸ்ட். இது தொன்று இது இப்படி தான் இருக்குது. இது மாறணும்னா நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து இதுதான் பண்ண முடியும், இது இருந்தால் வரங்க, இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டா ஹீரோ வந்து தானே ஆகணும், இல்லைன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை. நீங்கள் அந்த இதில் கரெக்டாக இருக்கீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கதை தான் முக்கியம், ஹீரோட கால் ஷீட்லாம் நமக்கு 2வது தான். கதையை பேஸ் பண்ணி தான் ஹீரோ இருக்கணும், ஹீரோ பேஸ் பண்ணி கதை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா?
முதல்லேருந்து இப்போ வரைக்கும் அதான் கதைக்கு தான் ஹீரோ. ஓகே, கதாநாயகனுக்காக ஒரு கதை பண்ணுறது அப்படின்றது அது அந்த கதையும் நல்லா இருந்து கதாநாயகனுக்கும் அது கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. இது வெறும்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுக்கோசரம் பண்ணுறாங்க. இல்லை ஒரு தரங்கெட்ட படத்துக்கு நான் தயாரிப்பாளராக இருப்பேன்னா அது மரண பர்யந்தம் அது நடக்க வாய்ப்பு இல்லை. அதாவது என் படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டா மெகா ஹிட்டா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சூர்யான்ற ஒரு நடிகர் திரைத்துறையில் இருக்கிற வரைக்கும் நந்தான்ற படம் அவர் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஓப்பனிங். இந்த மாதிரி படங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் ட்ரிஷாவுக்கு முதல் படம் அதை மறக்கவே முடியாது. அமீர் பாய்க்கும் முதல் படம். ஸோ தரமான படம்ன்றது வந்து 25 வருஷம் கழிச்சு கூட இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக இது பாருங்கள். நேத்திக்கு கூட ஹவுஸ்ஃபுல் மண்டே. ஸோ யூஸ்வலாக என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயோட சரி சார், அப்புறமா டவுன் ஆகிடும் தூக்கிடுவாங்க அப்படின்னா. இப்போ நிறைய தேட்டர்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறில் 300 தேட்டரே கன்ஃபார்ம் ஆகிடும்ன்றாங்க. ஸோ தட் ஷோஸ் த கைண்ட் ஆஃப் மூவி ப்ளஸ் இட் இஸ் கேப்டிவேட்டிங் அண்ட் கேப்சரிங் த மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் ஆஃப் த யூத். ஸோ அதுக்கு அமீர் பாய்க்கு தான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நன்றி. ரொம்ப நன்றி. மீடியா சர்க்கிள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வணக்கம். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி.